வெல்கம் டு ஏவிகே ப்ரோஸ்கிட்ஸ். இன்னைக்கு நம்மளோட வீடியோ என்ன பார்க்க போறோம்னா புதிய யோசனை சமையல் வாசனை. இன்னைக்கு பார்க்க போறோம். மாசத்துக்கு ஒரு எபிசோடு வரும். புதிய யோசனை சமையல் வாசனை. புதிய யோசனை சமையல் வாசனை. அப்படி பண்ணலாங்க. நல்லா இருக்கு. புதிய யோசனை சமையல் வாசனை. சமைக்க போறோம் அப்படின்றத பிரெட் பஜ்ஜி இல்ல, அது பேரு. அது பேர் வந்து கட்லெட். பிரெட் கட்லெட். எக் பிரெட் கட்லெட். ஃபர்ஸ்ட் வந்து வேற டிசைட் பண்ணோம். என்ன டிசைட் பண்ணா? அது பேர் ஞாபகம் இல்லையா? பேரு பேன் கேக் டிசைன் பண்ணோம். அவங்க மேட் இன் சவுத் ஆப்பிரிக்கா. Dites-moi d'où il vient, enfin je saurai où je vais. போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அப்படியே நம்ம முன்னாடி அந்த பொருட்கள்லாம் வரப்போகுது. வாங்கியாச்சு, எல்லா பொருளையும் வாங்கியாச்சு. முட்டை, பிரெட்டு, இப்போ வந்து பிரெட் கிரம்ஸ் எங்களுக்கு கடையில், அதனால ரஸ்க் வாங்கினோம். நாங்க போய் வாங்கல. ஆமா, அதான் நம்ம இந்த கடைக்கு போனா எங்கடா கிடைக்கும்? நாங்க போனா கிடைக்கும். அவங்க கிடைக்கலன்னு அவங்க ஏதோ பட்டிக்காட்டுல கூட அடிச்சுக்க மாட்டாங்க. பட்டிக்காட்டுலாம் இல்ல, சென்னையில் தாங்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம். கைத்தாங்கல். டேய் கமல வெங்காயத்தனடா. வெங்காயத்தனோட வாட்ச் நான் வச்சுக்கோங்க. திரும்ப இருப்பாங்க. ஜிஷாக் ஒரிஜினலா மாப்ள? ஜிஷாக் ஒரிஜினலா? ஜிஷாக் யாரு? ஏய் தட்டி, இத கழுவணும். ஏதாவது மூளை ஏதாவது பைத்தக்காரா, அது தண்ணி போட்டு பண்ணுவாங்க. என்னடா நீ போடா. டேய் என்ன ஒரு கிண்ணம் தண்ணியில போட்டு எத்தனோடா? தண்ணி மட்டும் எத்தனோட ஒரு கிண்ணத்துல போடா. வாடா. போன சமையல் வீடியோல வெங்காயம் வெட்டும் போது எங்களை யூடியூப் சதி பண்ணிச்சு. என்ன பண்ணுச்சு? அந்த வெங்காயம் வெட்டும் போது சரியான காமெடி போடும். ஆமா. டேய் இத தானே பண்ணுறாங்க. கேமரால இத காட்டுறது, இத பார்க்கறது தான் இருக்கிறாங்க. கை நகம் வட்டம் எரிக்குறா. இதுவே தெரியல. இதுல புதிய யோசனை சமையல் வாசனை. ஏய் எரிதுரா, தொப்பறா திடீர்னு எரிதுரா. இருந்தா உரிச்சு மட்டும் கூட எனக்கு. டேய் இப்போ வீடியோ ஏரியா, அப்ப தண்ணி தேவைப்படும். இரு இது அத நான் கட் பண்றேன். மாப்பிள்ள எல்லாம் வந்து சரி. இல்ல கிண்ண மூடி ஏத்தனோட அம்ட்ட மூடி ஏத்து. இல்ல இது வெங்காயம் போட்டா ஏரிதா. எப்படி நடிக்கிறான் பாருடா. எம்ஜிஆர் பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன், ரஜினியை பார்த்திருக்கேன், கமலை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. ஏய் உன்ன ஏரிதுடா. நான் உன்கிட்ட சொன்னல ஏரிதுடா. எப்ப ஏரிது சொன்னா? ஏய் சத்தியமா ஏரிது. வெங்காயம் எப்படி ஏரியும்? ஆண்டா அது நீ போய் அந்த மூடி ஏத்த மாட்டா. நீ என்ன உட்கார்ந்தா? ஏதோ ஒரு மூடி ஏத்தமாடா கட்டா. பாக்ஸா பண்ண மாட்டேன்டா. ஏய் சொல்றது மூடி ஏத்தனா மூடி பண்ணி டிசைன் ஏத்துமா? பாக்ஸா பண்ணு. டேய் பாக்ஸா பண்ணு. கத்தியால கட் பண்ணியா? அப்படி வேணாடா. அப்படி வேணா, நீ மூடி ஏத்தணும். ரவுண்டா போடா. அத ஆட்சப்ல போடலாம் எல்லாம். ஒரு இது பண்ணு. ஏய் வசா மூடி பண்ணா. காய்கறி கட் பண்ற கட்டை எங்க? கட்டையே இல்லையா? கட்டலாம். அங்க அடுப்புல என்ன பால் வச்சிரு, டீ போட போயா? சரி பண்ணு. நீ பாரு. கிண்ண மூடி ஏத்தனடா. எவ்வளவு நேரம் தான் உன்ட சொல்லிருப்பாங்க கிண்ண மூடின்ட்டு. நீ என்னால டென்ஷன் ஏத்துறீங்கடா. என்ன வெங்காயம் கட் பண்ண விட்டு எரிதுரா கையன்றேன். ஏய் நீ வா, நீ வந்து கட் பண்ணி. ஒரு கடினமான வேலை செய். ஏய் உண்மை எரிதுரா. நகை வெட்டேன். அதான் அந்த அளவுக்கு தான். அந்த அளவுக்கு மூடி பெருசுடாது. மூடி கரெக்டா தான் இருக்கும். சொன்னேன் கரெக்டா வை. பெருசுடா. நான் தான் சொல்ல பாக்கமா சொல்றேன். பிரெட்டே காணோம். பிரெட் உள்ள வெட்டணும். பிரெட் பெரிய பிரெட் வாங்கணும். இது வரைக்கும் இது மேல வச்சு வைக்கலாம். கட் பண்ண வேணாம். டேய் இவனே கத்தி ஒண்ணு தாங்கடா. நான் தோல் மட்டும் உரிச்சு விடுறேன். வவுஸ்தான் பெருசுடா. வாட்டர் கேன் மூடி ஏத்தலாம். இல்ல வாட்டர் கேன் மூடி ஏத்தணும். கரெக்டா இருக்கும். வாட்டர் கேன் மூடி. பக்கா இதான் பக்கா. ஏய் அது கூட இல்ல மாப்ள கரெக்டா நீ பார்த்து வெட்டுறதுல தான் இது. கோலரா பண்ணா நல்லா இருக்காது. இந்த உரிச்சு விட. பக்காடா. எப்படி எடுப்ப வெளியா? அப்படிலாம் பண்ண வராது. இங்காட்டு இப்படி. அதெல்லாம் வெங்காயம் போட்ட கத்தி இருக்காரு. என்ன இப்ப வெங்காயத்தை தான் வெங்காயம் போட்ட கத்தி இருக்காரு. கையே கழுவாம நான் பாட்டு வெட்டுனுக்கிறேன். பரவாயில்லையா? குளிச்சுட்டு தானே வந்தேன்.
குளிச்சுட்டு சாப்பிட்டு கை வேணும்னா என்ன பண்ணுங்க நான் பண்ணிடுறேன். உன்னை உட்கார வச்சு அழகு பார்ப்பேன்டா. என் வீட்டோட மகராசிரி நீ, என் செல்லம், என் புச்சி, கண்ணு, பட்டே. தரம் தரம் இதுதான். இன்னொரு மிக்சியை தான் சூப்பராடும். என்னப்பா பேசுற நீ? ரஸ்க்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நசுக்கு நசுக்கு பிரெட் கிராம்ஸ் அவன் கிட்ட இருந்தாங்க. பிரெட் கிராம்ஸ் அது சாஃப்டா இது பஞ்சு மாதிரி. இப்போ ஒரு இதை ரசிக்கிற நசுக்கு எல்லாம் நொறுக்கு நொறுக்கு முறக்கு முறக்குன்னு இருக்கும். இரு இங்க பாரு, கையில தொட்டனே எப்படி கொடுத்து இது எப்படி இது பாரு. இது எப்படி இது? நீ இதை அரைச்சிடா இப்போ ஒரு டைம் அரைச்சிட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூட. ஒரு பிரெட் இதில் போட்டு பார்ப்போம்ண்ணா. ஒரு பிரெட் இதில் போட்டு பார்ப்போம். அது ஆக்சுவலி நீ பண்றா லக்ஷ்மி பண்றா லக்ஸா லக்ஸ் லக்ஸ் லக்ஸு ரஸ்க்கு ரஸ்க்கு கைஸ் என்கிட்ட பொறுத்த வேலையை ஒரு இப்படியா முடிச்சேன் பாத்தீங்களா இல்லையா? என்கிட்ட ஒரு வேலைக்கு தான் முடிச்சிட்டேன். ரவுண்ட் ரவுண்டா பண்ணணும் அழகா. நீங்க அதை நசுக்குறீங்களா? அதுதான் அவன் குண்டாங்க கேட்டான், அரை மணி நேரமா கொடுக்க மாட்டான். இதை நசுக்கிறதுக்கு தான் கேட்டணும் உக்காந்துக்கிறேன். இந்த ஆயாங்கெல்லாம் குத்துவாங்க பாரு உலகம் மாதிரி, அது மாதிரி ஏதாவது எடுத்துனோட டாப் டாப் டாப். டேய் அதே வச்சு ஏய் அதுவாடா அந்த ஆமா அதான் கேட்டான். அந்த அந்த ஃபுல்லா இதுவா இருக்கும்டா. அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கிருப்பாங்க. சரியான ஃபிளேவரா இருக்கும். போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் அப்படிதான். ஒரு இதுவும் ஆக மாட்டான்டா இவன். மஞ்சள் எடுத்தா மஞ்சள் எடுத்தான் போட போதுமா? போட. டேய் நீ போடுற. போதும். இப்போ எத்தனை மஞ்சத்துல நல்லா இல்லைன்னா நான் காரி துப்புற இருக்கணும். வந்து லைட்டா சும்மா அதை எட்டி பார்த்துட்டு போனோம். அவ்வளோதான். போ எண்ணெய் லைட்டா. சரி எண்ணெய்லாம் வேணாம். மஞ்சள் கவுச் ஸ்மெல் அடிக்க போ. மஞ்சள் தூள் நம்ம இல்லை யாருக்கு செய்வோம் தம்பி. நாமக்கல்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முட்டையை பெருசா போடு. முட்டை எடுக்கிறதுக்கு ஏதாவது கூடு. எடுத்து வெளியே வச்சாதான்டா ஆரம். மயிர் பைத்தியம். என்னடே காமாட்சி காமாட்சி நேத்து மருமக வெளிநாட்டுல இருந்து வந்தான்னு சொன்னியாமே. இதுல அந்த இஞ்சி பச்சை மிளகா பூண்டுலாம் போட்டா சீக்கிரம் மாட்டீங்களா? அறிவாளி தூக்காண்டா டக்குனு இவ்வளவு நேரம் பிடிச்சுன்னு தூக்குடா. டேய் சுத்தன்லயே கைய விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? ஆனந்த் வீட்டுல பாக்குறவங்க உங்களுக்கும் பாரமா இருக்கான், எங்களுக்கும் பாரம். அப்பா என்ன எப்படி சொல்றாரு பாருமா. கலகுறாடி டா. பாத்து மெல்ல மெல்ல வலிக்கு நீ போது. நம்ம இப்ப ஆஃப் ஆயிட்டு பண்ணணும். முட்டை உடைக்கலாம் சொல்ற. நீ போட இதே மாதிரி போட. கரு உடையாம பஸ் ஸ்டாண்டா கருவெல்லாம். டேய் இந்த பையனுக்கு எதுவுமே தெரியல. சீ என்னடா போடுற சோம. டேய் அவன் இப்ப வச்சு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ், அதாவது ரஸ்க்கு தூளை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்தது ஆனியன் மசாலா. அந்த மசாலாவில் இதில் என்ன நான் கலந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா கலக்கணும். நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா முட்டை பொடி, சிக்கன் பொடி, மட்டன் பொடி, 65 மசாலா, மீன் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி முட்டையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி என்னடா இந்த எண்ணெய் பத்துமா சோம? என்ன பத்தாதான் ஊத்திக்கலாம். விடு ரெண்டு போட்டு பார்ப்போம். இங்க தட்டு மட்டும் கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா கேஸ்ல இதான் மேட்டர். இதான் ஷஃபிள் பண்ணனும். என்ன ஷஃபிள்? காடா ரம்மி காரா பைத்தக்காரா. ஏய் அப்புறம் பாரு ஸ்டஃபிங் பண்ணோம். ஸ்டஃபிங் ஈவினிங் டைம்ல உங்க பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ஆமா பசங்க
நீங்க நாங்க காப்பி அடிச்சு கொடுக்க மாட்டோம், எந்த ஹோட்டல்ல வேணா நீங்க ரெசிபி வச்சுக்கலாம். நாங்களே இன்னொரு தான் செய்யறோம், அப்புறம் எதுக்கு நாங்க காப்பி எடுக்கணும்? அவர் வந்து மசாலா நம்ம மசாலா போடல, நம்ம வேற மசாலா இதுல லைட்டா நாங்க சேஞ்சஸ் பண்ணிடுறோம். கேட்கல மதியம் சமையல் அதுல திங்கக்கிழமை பாதியா? நீ திங்கல ஞாயிறு மதியம்டா ஞாயிறு மதி வேணாம் திங்காமே சொல்லு. ஆமா கிழமை சாப்பாடு வடிப்பாங்க ஜல்லடா அது மாதிரி இல்லடா தட்டு. ஏய். மண்டல தூக்கி என்னடா அது வடிகட்டி காமிச்சு ஜல்லடன்றா? யோசனை சமையல் யோசனை எண்டுக்கு வந்தாச்சு, எபிசோட் ரெண்டுக்கு வந்தாச்சு. எப்படியோ ஒரு வழியா செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கு பேரு நாங்க என்ன வைக்கிறதுன்னு எங்களுக்கே தெரியல. நம்ம புதுசாக பேர் ஐடியா பண்றோம். பிரெட்டு எக்கு ஆனியன் தக்காளி நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? டொமேட்டோ இல்ல வெறும் egg bread தான், வேற என்ன? அதெல்லாம் இப்போ எக்குல இருந்து ஏத்தணும், பிரெட்ல இருந்து பி ஏத்தணும். இந்த எபிசோட இந்த எபிசோடே எடுத்துடலான்றேன். செவிடு பேர்லாம் நீங்க வந்து இதை எப்படி சொன்னா எக் கட்லெட், எக் கட்லெட் நீங்க எக் கட்லெட் போய் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே வீடியோ வரும். அந்த மாதிரி வரும்னு Hashtag வச்சுக்கோங்க. போடுறோம். நமக்கு இதுடா என்னடா வீடா என்னடா இது? அதுதான் ஒண்ணு தான் வரும். ஏய் தக்காளி வச்சு டேஸ்ட் பண்ணு சோமே, தக்காளி வச்சு டேஸ்ட் பண்ணு. தக்காளி அப்படியே மேலே உள்ள வச்சுனா ஸ்டஃபிங் வந்துடும். மேலே வச்சுட்டு அப்படியே கடிக்கும்போது மொதல் கட்டியே தக்காளியோட கட்டி நல்லா இருக்கும். பக்கா கட்லெட் சாப்பிட டேஸ்ட் கொஞ்சம் சூப்பரா இருக்கு. கட்லெட்டு தான் நான் ஸ்கூல் டைம்ல சாப்பிட்டு வரோம். ஏன் கட்லெட்டு தான் சாப்பிட்டு நானே பக்கா அதுக்கப்புறம் சாப்பிட்டது இல்லையா? நம்ம ஆசம் இருக்கையா அருமை. கை போகும் அப்படியே. எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கை ஏய் போகும். நடுவு போட்டு யார் எடுக்கிறாங்க? அதை வச்சு விட்டு இந்த நல்லா பண்ணாரா? ஒரு அடுப்பு போட்டு எடுத்து கூட சொல்லுவாங்க. அதான கை போகும். உள்ள எக்லாம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம். நானும் எந்த அவன் எதுவுமே செய்தா ஈஸி தான், நீங்க ஃப்ரீயா இருக்கும். ரொம்ப பெரிய வேலைலாம் இல்லை. ரொம்ப பெரிய வேலை இல்லைதான். நம்ம செய்யறதுனால பெரிய வேலை. நீங்க சாஸ்லாம் தொட்டு சாப்பிடுங்க. அந்த சாஸ் எங்களுக்கு எக்ஸ்பீரி ஆயிடுச்சு. வச்சுக்கிறோம் சாஸ். ஸோ கைஸ் நீ செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நாங்கள் இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறோம்.